வணக்கம் நண்பர்களே. எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நந்தவனப்பூ. நந்தவனப்பூ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க, வாஸ்துப்படி வச்சுருப்பாங்க. நான் எதுக்கு வளர்க்குறேன்னா, நான் வந்து அடுக்கு நந்தவனம், மலராத நந்தவனம், ஒத்தடுக்கு 3 வளர்க்குறேன். ஆனால் இது 3ல் எனக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அடுக்கு நந்தவனப்பூ தான். அடுக்கு நந்தப்பூவோட வாசனை வந்து எதையும் பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வாசனை. அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும். அந்த செடியும் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஒரு கருவும் பச்சை கலரில் வீட்டு முன்னாடி அடர்த்தியாக ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியை பார்த்தீங்கன்னா அந்த கரும் பச்சைக்காகவும் அந்த பூக்களுக்காகவுமே நான் வளர்க்குறேன். இந்த பூக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து ரசித்து நான் விரும்பி வச்ச பூக்களில் ஒன்று இந்த அடுக்கு நந்தவனப்பூ. அடுக்கு நந்தவனப்பூ மருத்துவ குணம் வாய்ந்தது. கண்களில் எரிச்சல், கண்கள் ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம அதோட சாரை பிழிஞ்சு கண்ணில் விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ இதெல்லாம் நான் அறுத்து வச்சேன். வாடாமல்லி பூ இதெல்லாம் என்னோடய ஃபேவரட்ன்றதுக்காக உங்களுக்கு காமிச்சேன். பாருங்கள், அறுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.